ஒரு காலத்துல டிஎம்எஸ், பிபிஎஸ், ஏசுதாஸ், எஸ்பிபி, ஜானகி, பி சுஷீலான்னு இவங்க குரல்கள்ல மட்டுமே வந்துட்டு இருந்த பாடல்கள் புது சவுண்டிங்ல நிறைய புது வெரைட்டியான குரல் கொண்ட சிங்கர்ஸால மாறினதுக்கு மிக முக்கியமான காரணம் ஏஆர் ரஹ்மான். ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல நூத்துக்கணக்கான சிங்கர்ஸை அறிமுகப்படுத்தி இருக்காரு ரஹ்மான். அதுல பல பேர் இன்னைக்கு லெஜெண்டரி சிங்கர்ஸா இருக்காங்க. அதுல சிலரோட சாங்ஸையும் அந்த சாங்ஸ்ல இருக்கிற சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நிறைய பேரோட ஃபேவரட்டா இருக்க லெஜெண்டரி சிங்கர் ஹரிஹரன் கிட்டத்தட்ட எல்லா இந்தியன் லாங்குவேஜஸ்லயும் சேர்த்து 10,000 சாங்ஸுக்கு மேல பாடிட்டாரு. நேஷனல் அவார்ட், பத்மஸ்ரீ அவார்டுன்னு இவர் வாங்காத அவார்ட்ஸும் இல்ல. ஆனா ஹரிஹரனை இண்டஸ்ட்ரியில அறிமுகப்படுத்தினது தலைவர் ஏஆர் ரஹ்மான் தான். 1987 ஹரிஹரன் மியூசிக்ல வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ்ங்கிற ஆல்பம் கேட்டு தன்னோட முதல் படமான ரோஜாவிலேயே ஹரிஹரனை சிங்கரா அறிமுகப்படுத்தினாரு ரஹ்மான். ஜனகணமன, வந்தே மாதரம்க்கு அப்புறமா ஒரு பெஸ்ட் பேட்ரியாட்டிக் சாங்கா இது மாறுச்சு. என் வீடு தாய் தமிழ்நாடு என்றே சொல்லடா. ஹரிஹரன் வாய்ஸ், அதுக்கப்புறமா வர அந்த கோரஸ் போர்ஷன்ல ரஹ்மான் ஒரு வேலைப்பாடு பண்ணியிருப்பாரு. அது இன்னைக்கு கேட்டாலும் கூஸ் பம்ப்ஸ் தான். லான்ச் ஆன மொதல் சாங்கே இப்படின்னா அதுக்கப்புறம் கேட்கவா வேணும். ஹரிஹரன் தமிழ் மக்களோட ஃபேவரட் சிங்கரா மாறினார். ஏஆர் ரஹ்மான் ஹரிஹரன் காம்போல இப்போ வரைக்கும் வந்து எல்லா பாட்டுமே நம்ம பிளேலிஸ்ட்ல தவறாம இருக்கும். நீ தீண்டும் இடம் தித்திக்குமே, இனி பாக்கி உடம்பும் செய்ய வேண்டும் பாக்கியமே. இத்தனை அழகும் மொத்தம் சேர்ந்து என்னை வதைப்பது. உயிரே உயிரே என்னை உன்னோடு கலந்து. ஹரிஹரன் சொன்னதுமே நம்ம ஞாபகத்துக்கு வர இன்னொரு லெஜெண்டரி வாய்ஸ்னா அது சங்கர் மகாதேவன் தான். அவரையும் தமிழ்ல ஏஆர் ரஹ்மான் தான் லான்ச் பண்ணினாரு. 1997 வந்து மின்சார கனவுல வெண்ணிலவே பாட்டோட சேட் வெர்ஷன் மூலமா இந்த டியூனும் சங்கர் மகாதேவன் வாய்ஸும் அப்படியே நம்ம சோலியே வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு கூட்டிட்டு போயிடும். மின்சார கனவுக்கு முன்னாடியே ஹிந்தியில 94 காதலன் ஹிந்தி வெர்ஷன்ல ஏஆர் ரஹ்மான் சங்கர் மகாதேவனை பாட வச்சிருக்காரு. இங்க நம்ம தலைவர் வாய்ஸ்ல கேட்டு பழகின ஊர்வசி ஹிந்தி வெர்ஷன்ல சங்கர் மகாதேவன் தான் பாடினாரு. சங்கர் மகாதேவனோட தமிழ் லான்ச்சுக்கு அப்புறமா உட்கார நேரம் இல்லாத அளவுக்கு அவர் பிஸியானாரு. லான்ச் ஆனா அதே ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல பின்னாடி வந்து கண்டுகொண்டேன் பாட்டுக்காக நேஷனல் அவார்டும் வாங்கினாரு. பொதுவா யாராச்சும் பாடினா மனசுல பெரிய உன்னிகிருஷ்ணன் நினைப்பான்னு கேட்போம். ஆனா அந்த உன்னிகிருஷ்ணனையே அறிமுகப்படுத்தினது நம்ம ஏஆர் ரஹ்மான் தான். காதலன் படத்துல என்னவளே தான் உன்னிகிருஷ்ணனோட முதல் பாட்டு. ராஜீவ் மேனனும் உன்னிகிருஷ்ணனும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ராஜீவ் மேனனோட பர்த்டே ஃபங்க்ஷன்ல உன்னிகிருஷ்ணன் பாடுறத பார்த்து கையோட கூட்டிட்டு போய் பாட வச்ச பாட்டு தான் என்னவளே. பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டே. லான்ச் ஆன மொத பாட்டுக்கே நேஷனல் அவார்டும் வாங்கிட்டாரு உன்னிகிருஷ்ணன். இது ஸ்வர்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி. காதலனுக்கு அப்புறமா உன்னிகிருஷ்ணன் ஆல்மோஸ்ட் தமிழ்ல எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் பாடி இருக்காரு. இவர் பாடின எல்லா பாட்டுமே ஹிட். சொல்ல போன சில மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு இவர் தான் அதிக சாங்ஸே பாடி இருக்காரு. கேட்கவே வேணாம், பின்னாடி உன்னிகிருஷ்ணன் ஏஆர் ரஹ்மான் காம்போல வந்த எல்லா சாங்ஸுமே எவர் கிரீன் தான். வந்தாய் மெதுவாக கதவு திறந்தாய் காற்றே. சோனியா சோனியா சொக்க வைக்கும் சோனியா காதலில் நீ எந்த வகை கூறு. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா. தேனிசை தென்றல் தேவா பாடல்கள்ல நம்ம அதிகம் கேட்ட ஃபீமேல் வாய்ஸ் அனுராதா ஸ்ரீராம் தான். ஆயிரக்கணக்கான பாடல்கள் மூலமாகவும் சூப்பர் சிங்கர் மாதிரியான ரியாலிட்டி ஷோஸ் மூலமாகவும் நம்ம மனசுல இடம் பிடிச்சிருக்க அனுராதா ஸ்ரீராம 1995 ஏஆர் ரஹ்மான் பாம்பே படத்துல சிங்கரா அறிமுகப்படுத்தினாரு. அதுவும் எப்படிப்பட்ட பாட்டுல.
வைரமுத்து, மணிரத்னம், ஏஆர் ரஹ்மான் இப்படி பாட்டுல 3 லெஜெண்ட்ஸும் ஒன்னு சேர்ந்தாலே எல்லா பாட்டுமே வேற மாதிரி தான் இருக்கும். தொடர்ந்து இதே வருஷத்துல வந்த இந்திராலியும் ஒரு பாட்டுல ஏஆர் ரஹ்மான் அனுராதா ஸ்ரீராம பாட வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இவங்க பாடின அன்பென்ற மழையிலே, ராவணன்ல வந்த காட்டு செருக்கின்னு எல்லாமே நமக்கு க்ளோஸ் டு த ஹார்ட் சாங்ஸ் தான். முக்கியமா ஜீன்ஸ்ல வர அன்பே அன்பே சாங்ல இவங்களோட ஹம்மிங்கே ஆஹான்னு இருக்கும். இந்த அச்சமச்சமில்லை பாட்டிலேயே இன்னைக்கு நம்ம எல்லாரோட ஃபேவரட்டாவும் இருக்கிற சிங்கர் ஸ்வேதா மோகனையும் ஏஆர் ரஹ்மான் அறிமுகப்படுத்தி இருந்தாரு. இதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் ஸ்வேதா மோகன் ஏஆர் ரஹ்மானோட கொலாப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லாமே ஹிட்ஸ். கொஞ்ச காலம் பொறுத்தாதா என்ன அப்படி போடு, நினைத்து நினைத்து, உயிரின் உயிரேன்னு நம்ம எல்லாரையும் ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு ஸ்பெஷலான வாய்ஸ் சிங்கர் கேகே ஓடுது. கேகேவை 1997ல ஏஆர் ரஹ்மான் காதலனோட ஹிந்தி வெர்ஷன்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அதே வருஷம் தமிழ்ல வந்த மின்சார கனவுலையும் ஸ்ட்ராபெரி கண்ணில சில போர்ஷன்ஸ்ல பாடியிருப்பாரு கேகே. ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல கஜினில வந்த இந்த பாட்டு அந்த டைம்ல அப்படி ஒரு ஹிட். அதுக்கு மெயின் ரீசன் இந்த பாட்டுல நம்ம கேட்கிற அந்த வாய்ஸ். இதை பாடினவங்க அனுபமா. இவங்களை ஏஆர் ரஹ்மான் அவரோட புதிய முகம் ஆல்பம்ல இந்த பாட்டு மூலமா தான் லான்ச் பண்ணியிருந்தாரு. இதே வருஷத்துல வந்து இன்னொரு ஐகானிக் சாங்லயும் ரஹ்மான் அனுபமாவை பாட வச்சாரு. கிட்டத்தட்ட 30 வருஷமெல்லாம் ஆச்சு இந்த ஆல்பம் வந்து. இப்போன்னு இல்லை, இன்னும் 30 வருஷம் கழிச்சு கேட்டாலும் இது அஹெடா தான் இருக்கும். அப்படி இருக்கும் ரஹ்மானோட சம்பவம் இந்த ஆல்பம்ல. ரஹ்மான் இன்ட்ரடியூஸ் பண்ணின ஒவ்வொரு வாய்ஸ்லயும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அப்படிதான் ஷாகுல் ஹமீத் வாய்ஸும். இவர் இந்த ஜென்டில்மேன் படத்துல தான் சினிமால லான்ச் பண்ணினாரு ரஹ்மான். ஆனா ரஹ்மான் சினிமாக்கு வர்றதுக்கு முன்னாடியே டிவோஷனல் ஆல்பம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போவே ஷாகுல் ஹமீத் வாய்ஸை யூஸ் பண்ணி சில சாங்ஸும் பண்ணியிருக்காரு. 1987ல வந்த இந்த சாங் ஷாகுல் ஹமீத் தான் பாடியிருப்பாரு. இதோட முதல் வரியே ரஹ்மானோட ஆஸ்கர் ஸ்பீச்ல கொடுத்த அந்த எபிக் லைன் தான். எல்லா புகழும் இறைவனுக்கே, அருள் அளவில்லான், அன்பில் நிகரில்லான். இதுக்கு பின்னாடி ஷாகுல் ஹமீத் ரஹ்மானுக்கு பாடின எல்லாமே எவர்கிரீன் சாங்ஸ் ஆச்சு. அதுல முக்கியமான ஒண்ணு இதுதான் இந்தியால ஃபர்ஸ்ட் டைம் வந்த அக்கபெல்லா சாங். அதாவது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுவும் இல்லாம மனுஷங்களோட வாய்ஸால ப்ரொடியூஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட முதல் சாங். இன்னைக்கு மிக முக்கியமான மியூசிக் டைரக்டர்ஸ்ல ஒருத்தரா இருக்கிற ஜிவி பிரகாஷ், அவரோட மியூசிக்ல வர சாங்ஸ்ல அவர் எப்போ பாடினாலும் அது ஸ்பெஷல் தான். ஏன்னா அந்த வாய்ஸ் அப்படி. நம்ம ஜிவி பிரகாஷையும் சிங்கரா ஏஆர் ரஹ்மான் தான் லான்ச் பண்ணியிருந்தாரு ஜென்டில்மேன் படம் மூலமா. ஜென்டில்மேனுக்கு அப்புறமா முதல்வன் வரைக்கும் ஏஆர் ரஹ்மான் பண்ணின எல்லா படங்களையும் பாட்டுல எப்போல்லாம் ஒரு குட்டி பையனோட வாய்ஸ் தேவைப்படுதோ அங்கெல்லாம் ஜிவியை பாட வச்சிருப்பாரு.
நம்ம எல்லாருக்குமே எஸ்பிபி தெரியும், அவரோட சிஸ்டர் எஸ்பி சைலஜாவையும் தெரியும், அவரோட பையன் எஸ்பி சரணையும் தெரியும். ஆனா இதே ஃபேமிலியில இன்னொரு சிங்கரும் இருக்காங்க, எஸ்பிபி பொண்ணு பல்லவி. எஸ்பிபி பல்லவியை ரகுமான் சிங்கரா காதலன் மூலமா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாரு. இந்த பாட்டுல நம்ம கேட்ட வாய்ஸ் பல்லவியோடது. தொடர்ந்து அஜித் நடிச்ச பவித்ரால ஏஆர் ரகுமான் ஒரு பாட்டுல பல்லவியோட வாய்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு. அப்புறம் ஜீன்ஸ்ல கேட்ட அந்த ஐகானிக் சாங்கும் இவங்க தான் பாடினாங்க. இந்தியாவோட மிக முக்கியமான டைரக்டர்ஸ்னு ஒரு லிஸ்ட் போட்டா அதுல கண்டிப்பா இயக்குனர் பாரதி ராஜாவும் இருப்பாரு. இவரோட வாய்ஸே ஒரு யூனிக்கான வாய்ஸ், நம்ம எல்லாருக்குமே அப்படி ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். ஏன்னா அவரோட படங்களோட முதல் ஃப்ரேம்லயே அவரோட வாய்ஸ்ல தான் வரும். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய இந்த பாரதி ராஜா அவரோட கெரியர்லயே ஒரே ஒரு பாட்டு தான் பாடியிருக்காரு, அதுவும் ஏஆர் ரகுமான் மியூசிக்ல. பாட்டோட ஸ்டார்டிங் ஃபியூ லைன்ஸ்ல பாரதி ராஜா வாய்ஸ் வரும். அதுக்கப்புறம் வர மலேசியா வாசுதேவன் வாய்ஸ் எல்லாம் பாட்டுல அல்டிமேட்டா இருக்கும். ஸ்வீட்டஸ்ட் வாய்ஸ் அப்படின்னதும் மேல் சிங்கர்ல எப்படி உன்னிகிருஷ்ணனோ, ஃபீமேல் சிங்கர்ஸ்ல நம்ம ஞாபகத்துக்கு வர முதல் சிங்கர் ஹரிணி தான். இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு சொல்லணும்னா சாய் அபயங்கரோட மம்மி. ஹரிணியை இந்திரா படத்துல தான் ரகுமான் லான்ச் பண்ணினாரு. முதல் சாங் பாடினப்போ ஹரிணிக்கு 16 வயசு தான் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்தியன் படையப்பானு இப்போ வந்து பொன்னியின் செல்வன் வரைக்கும் ஹரிணி ரகுமானோட கொலாபரேட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. நம்ம வடக்கு நண்பர்களுக்கு கூட தமிழ்ல பாப்புலர் ஆக்கினது ஏஆர் ரகுமான் சாங்ஸ் மூலமா தான். அப்படி தமிழ்ல லான்ச் ஆன ஒருத்தர் தான் உதித் நாராயண். இவர் வாய்ஸ்ல ஒரு பாட்டு வந்தாலே அவ்வளோ தனியா தெரியும். உதித் நாராயணனை ரகுமான் காதலன்ல லான்ச் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய சாங்ஸ்ல உதித் நாராயணனோட கொலாப் பண்ணாரு. முக்கியமா ரட்சகன்ல வந்த இந்த பாட்டுல ஏஆர் ரகுமான் லான்ச் பண்ணின உன்னிகிருஷ்ணன், உதித் நாராயணன் 2 பேருமே சேர்ந்து பாடியிருப்பாங்க. 2 பேர்த்தோட வாய்ஸுமே அவ்வளோ சிறப்பா இருக்கும். ரகுமானால தமிழ்ல லான்ச் ஆன இன்னொரு சிங்கர் சுக்வீந்தர் சிங். உதித் நாராயண் மாதிரியே இவர் வாய்ஸும் ஒரு யூனிக்கான வாய்ஸ். இவரை ரகுமான் ரட்சகன்ல லான்ச் பண்ணினாரு. கிட்டத்தட்ட தமிழ்ல இது வரைக்கும் எஸ்பிபி எந்த நடிகருக்கும் பாடாம விட்டதே இல்ல. ஆனா ரட்சகன் படத்துல சுக்வீந்தர் சிங் எஸ்பிபிக்கு பாடி இருப்பாரு. பாலிவுட்ல இந்த வாய்ஸ்க்கு ஃபேனா இல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க. அத்தனை ஹிட் சாங்ஸை கொடுத்த சிங்கர் சோனு நிகாம தமிழ்ல ஏஆர் ரகுமான் தான் லான்ச் பண்ணினாரு. சோனு நிகாம் ஜீன்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் பாடி இருந்தாரு. இதே பாட்டுல வர ஃபீமேல் வாய்ஸ்க்கு சங்கீதா ராஜேஸ்வரன் அப்படிங்கிற சிங்கரை லான்ச் பண்ணினாரு ரகுமான். பின்னாடி இந்த சங்கீதா ராஜேஸ்வரன் தான் விஜய் ஆண்டனியோட நிறைய சாங்ஸ்ல பாடி இருந்தாங்க. ஒரு பாப்புலரான சிங்கரை போட்டு ஈஸியா பாட்டு ஹிட் ஆக்கிட்டு போயிடலாம். ஆனா ரகுமான் எப்பவுமே அந்த பாட்டுக்கு என்ன மாதிரி வாய்ஸ் தேவைப்படும்னு ரிசர்ச் பண்ணி அப்படி ஒரு வாய்ஸை பிடிப்பாரு. அப்படி ரகுமான் கண்டுபிடிச்ச இன்னொரு வாய்ஸ் தான் ஷோபா சங்கர். மே மாதம்ல வந்து மார்கழி பூவே மூலமா இந்த சிங்கரை லான்ச் பண்ணியிருந்தாரு ரகுமான். இவங்க வாய்ஸே அவ்வளோ சோல்ஃபுல்லா இருக்கும். இந்த பாட்டுல ஒரு ஸ்பெஷலான விஷயத்த பண்ணியிருப்பாரு ரகுமான். ஹிந்துஸ்தானில மேக்மலர் அப்படின்னு ஒரு ராகம் இருக்கு. நார்த்ல மழை வர வேண்டி இந்த ராகத்துல பாட்டு பாடுவாங்களாம். இந்த பாட்டும் இந்த ராகத்துல கம்போஸ் பண்ணினதாலேயோ என்னவோ ஹெட்போன்ஸ்ல கேட்கும் போதே ஒரு பிளிஸ்ஃபுல்லான மழையில நனையிற ஃபீலை கொடுக்கும். ஏஆர் ரகுமான் இதே ராகத்துல சின்ன சின்ன மழை துளி நதியை கூட கம்போஸ் பண்ணியிருக்காரு. சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனோ மின்னல் ஒளியில் நூலெடுத்து
சோகமான விஷயம் என்னன்னா, இவ்வளோ அழகான வாய்ஸை வச்சிருக்கிற சோபா சங்கர் தமிழ்ல இதுக்கப்புறம் ஒரே ஒரு பாட்டு தான் பாடினாங்க, அதுவும் ஏஆர் ரஹ்மானுக்கு. ரஹ்மான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச இன்னொரு செமையான வாய்ஸ் சிங்கர் ஃபெபி மணி. பேரே வித்தியாசமா இருக்குல்ல. முத்து படத்துல வர கொக்கு செய்வ கொக்கு தான் இவங்க பாடின முதல் பாட்டு. பாட்டுல கொஞ்சம் போர்ஷன்ஸ் தான் பாடி இருப்பாங்க, ஆனா வாய்ஸ் செமையா இருக்கும். தொடர்ந்து ரஹ்மானோட நிறைய பாடல்கள்ல குட்டி குட்டி போர்ஷன்ஸ்ல தான் இவங்க பாடியிருப்பாங்க, எல்லாமே செமையா இருக்கும். மின்சார கனவுல ஸ்ட்ராபெரி கண்ணில இவங்க போர்ஷனே அல்டிமேட்டா இருக்கும். முதலில் மாலை சுட்டும் பிறகு விலங்கும் போட்டும் உங்கள் கசமுச கல்யாணம் தேவையில்லை. படையப்பால கிக்கு எறுதல ஃபுல் சாங்கும் மனோ வாய்ஸ்ல வரும். ஒரு இன்டர்லூட்ல ஃபெபி மணி வாய்ஸ் வரும். அவ்வளோ அழகா யூஸ் பண்ணியிருப்பாரு ரஹ்மான். இத்தனை ஜாலியான பாடல்கள்ல ஃபெபி மணியை யூஸ் பண்ண ரஹ்மான் ஒரே ஒரு சோக பாட்டுல தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. கன்னத்தில் முத்தமிட்டால வர விடை கொடு எங்கள் நாடியில. இவங்களோட வாய்ஸ் வரும்போதே நம்மள உள்ளுக்குள்ள உருக வச்சிடும். இதுக்கு முன்னாடி மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் படத்துல கர்நாடிக் மியூசிக்ல ஒரு சாங் வர சிச்சுவேஷன் வந்தா ஏற்கனவே இருக்கிற சிங்கர்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணி பாட வைக்கிறது தான் வழக்கம். ஆனா ரஹ்மான் கர்நாடிக் மியூசிக்ல அப்போ ஜாம்பவானா இருந்த நித்யஸ்ரீ மகாதேவனை சினிமால அறிமுகப்படுத்தி ஜீன்ஸ்ல இந்த பாட்டை பாட வச்சாரு. தமிழ் சினிமாவுக்கு அப்படி ஒரு புது வாய்ஸ் கிடைச்சது. தொடர்ந்து மின்சார கண்ணா, சௌக்கியமான நிறைய சாங்ஸ் நித்யஸ்ரீ மகாதேவனை வச்சு பாட வச்சாரு ரஹ்மான். ஆனா அதுக்கப்புறம் இப்படி ஒரு சிங்கரை வச்சு யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவத்தை பண்ணினாரு. நித்யஸ்ரீய பார்த்தாலே பரவசம்லயும் நியூலையும் கம்ப்ளீட்டா வேற ஒரு ஜானர்ல பாட வச்சு எல்லாரையும் அசர வச்சாரு. ஒரு கர்நாடிக் சிங்கரை வச்சு இப்படி ஒரு பாட்டு யாருமே நினைச்சு கூட பார்க்கல. அப்போ ரஹ்மான் இன்ட்ரடியூஸ் பண்ணி இன்னைக்கு வேற லெவல்ல வளர்ந்து நிக்கிற சிங்கர்ஸ்ல ஒருத்தர் தான் சிங்கர் கார்த்திக். 2001 ஸ்டார் படத்துல வந்து நேந்துக்கிட்டன் பாட்டு மூலமா தான் கார்த்திக் அறிமுகமானார். சின்ன குயில் சித்ரா எல்லாத்துக்குமே தெரியும். சித்ரா சிவராமனை தெரியுமா? இவங்களை தெரியலனாலும் இவங்க பாடின சாங்ஸ் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இவங்களையும் ஏஆர் ரஹ்மான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது. தெனாலியில வந்து அத்தனை சித்தனி பாட்டு மூலமா. இதுக்கு அடுத்து இவங்க ரஹ்மானுக்கு பாடின நிறைய சாங்ஸ் ஹிட் ஆனாலும் இந்த பாட்டு எவர் கிரீன் ஹிட். கண்களால் கைது செய்யல வந்து இந்த பாட்டு ரஹ்மானோட அண்டர் ரேட்டட்னு சொல்லலாம். இதுலயும் சித்ரா சிவராமன் பாடியிருப்பாங்க. ரஹ்மான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச ஸ்டைலிஷான வாய்ஸ்ல ஒண்ணு சிங்கர் வசுந்தரா தாஸ். முதல்வன் படத்துல தான் வசுந்தரா தாஸ் சிங்கரா அறிமுகமானாங்க. தொடர்ந்து ரிதம்ல இவங்க பாடின பாட்டும் அல்டிமேட்டா இருக்கும். நிறைய பேர் படையப்பால வந்த வெற்றி கொடி கட்டு மலேசியா வாசுதேவன் வாய்ஸ்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இதை பாடினது சிங்கர் பாலக்காடு ஸ்ரீராம். இவரோட இந்த முதல் பாட்டே இவருக்கு பெரிய பிரேக்கா அமைஞ்சது. மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா நேற்று வரைக்கும் மனிதனப்பா
இன்று முதல் நீ புனிதனப்பா, வெற்றி கொடி கட்டு, மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. மின்சார கண்ணால வர இந்த போர்ஷன் கூட இவர் தான் பாடியிருப்பாரு. நிறைய பேரோட ஃபேவரட்டா இன்னைக்கும் இருக்கு திருப்பாச்சி அருவாள பாட்டுல வர்ற அந்த பவர்ஃபுல்லான வாய்ஸ் இவரோடது தான். இப்போ பொன்னியின் செல்வன்ல வந்த இந்த குட்டி ட்ராக்கும் இவர் தான் பாடியிருக்காரு. வழக்கம் போல ரஹ்மான் மியூசிக்ல ஒரு சிங்கர் அறிமுகமாகறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்லயே வேற லெவல் ரெகக்னிஷன், அவார்ட்ஸ், அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் ஆயிரக்கணக்கில் பாடிட்டாங்க சிங்கர் சின்மயி. இன்னைக்கும் இந்த வாய்ஸ்ல இந்த பாட்டு கேட்டாலே கலங்க வச்சிடும். நரேஷ் ஐயர்னு சொன்னாலே ஏத்தி ஏத்தி முன்தினம் பார்த்தேனே பாட்டெல்லாம் தான் நம்ம ஞாபகத்துக்கு முதல்ல வரும். ஆனா இவரையும் ரஹ்மான் தான் லான்ச் பண்ணியிருந்தாரு. அதுவும் எப்பேற்பட்ட பாட்டுல தெரியுமா? ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. பொதிகை மலையை பிரிந்து, பொதிகை மலையை பிரிந்து, என் பார்வையில் நீந்தது தென்றல். இதுக்கு அடுத்து ரஹ்மான் ஹிந்தியில பண்ண ரங்குதே பசந்தியில நரேஷ் ஐயர் பாடின ஒரு பாட்டுக்கு அவருக்கு நேஷனல் அவார்டும் கிடைச்சது. தொடர்ந்து இப்போ வரைக்கும் ஏஆர் ரஹ்மான் நிறைய ஹிட் சாங்ஸ்ல பாடி இருக்காரு நரேஷ் ஐயர். நிலவிடம் வாடகை வாங்கி விழி வீட்டினில் குடி வைக்கலாமா? ரஹ்மான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாலே அது யூனிக்கான வாய்ஸ் தான். அப்படி வந்து இன்னொரு சிங்கர் உஜ்ஜயினி. இவங்க வாய்ஸே செம்ம போல்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஸ்வீட்டாகவும் இருக்கும். இவங்க 2 சாங் தான் பாடியிருக்காங்க, 2ம் ஒரே படத்தில். ரஹ்மான் எப்போல்லாம் ஒரு புது வாய்ஸை இன்ட்ரடியூஸ் பண்றாரோ அந்த சிங்கரை அதுக்கு அடுத்து எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் அவங்களோட சாங்ஸ்லயும் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி ஏஆர் ரஹ்மான் காதலர் தினம்ல லான்ச் பண்ணின இன்னொரு சிங்கர் தேவன். ஏஆர் ரஹ்மான் எஸ்.ஏ. ராஜ்குமாரோட ஒர்க் பண்ணிட்டு இருந்த 90களில் கூட ஒர்க் பண்ணின ஒரு டெக்னீஷியனை பல வருஷம் கழிச்சு ஞாபகம் வச்சு இந்த பாட்டோட இன்டர்லூட்ல கிளாரினெட் வாசிக்க வச்சிருப்பாரு. ரஹ்மான் லான்ச் பண்ணின இன்னொரு கோல்டன் வாய்ஸ் மகாலட்சுமி ஐயர். இவங்க தமிழ்ல ஜோடி படத்துல வெள்ளி மலரை மூலமா லான்ச் ஆனாங்க. அதுக்கப்புறம் ரஹ்மானுக்கு இவங்க பாடின குறுக்கு சிரித்தவளையும் பெரிய ஹிட். ஆனா தமிழுக்கு முன்னாடியே ஹிந்தியில தில்சே மூலமா ஏஆர் ரஹ்மான் மகாலட்சுமி ஐயரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார். செவன் ஜி ரெயின்போ கார்டனில யுவன் மியூசிக்ல வந்த கனா காணும் காலங்கள்ல இந்த ஃபீமேல் வாய்ஸை யாருமே மறக்க முடியாது. அவ்வளோ ஹாண்டிங்கான வாய்ஸ் இது. இதை பாடின சிங்கர் ஸ்ரீ மதுமிதாவையும் ஏஆர் ரஹ்மான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணினாரு. சங்கமம்ல வர மார்கழி திங்கள் ஸ்டார்டிங் போர்ஷன்ஸ்ல இவங்க பாடியிருப்பாங்க. ரஹ்மான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வாய்ஸ்னா அது டாமினிக் செரெஜோ. ரஹ்மானோட நிறைய பாடல்கள்ல இவங்களோட ஹம்மிங் இருக்கும். ஆனா இவங்க வாய்ஸ் ஒவ்வொரு பாட்டுலயும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கும். அதுல ஒரு சில சாங்ஸை மட்டும் இங்க பார்க்கலாம்.
இன்னைக்கு நிறைய பேரோட ஃபேவரட் வாய்ஸா இருக்க சிங்கர் பிரதீப் குமாரையும் ரஹ்மான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணினாரு. எந்திரன்ல சிட்டி ஷோகேஸ் டான்ஸ் டீம்ல வர இந்த வாய்ஸ் பிரதீப் குமாரோடது தான். காஞ்சனா, ஓமை கடவுளே, அப்புறம் இப்போ வர டிராகனோட மியூசிக் டைரக்டர் லியோன் ஜேம்ஸ் கூட ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல லான்ச் ஆனவர் தான். அவரோட சின்ன வயசுலயே வரலாறுல வர இந்த போர்ஷன்ஸ்ல பாடி இருக்காரு. மணிரத்னமோட கடல் படம் மூலமா 2 வித்தியாசமான வாய்ஸ் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகப்படுத்தினாரு ரஹ்மான். ஒன்னு அபய், இது போதும் எனக்கு இது போதுமே, வேறென்ன வேணும் நீ போதுமே, மூங்கில் தோட்டம் மூலிகை வாசம். இன்னொரு வாய்ஸ் சித் ஸ்ரீராம். இந்த பாட்டுக்கு அப்புறம் தான் சித் ஸ்ரீராம் நம்ம கேட்ட எல்லா பாடல்களையும் பாட ஆரம்பிச்சது. ரஹ்மான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு இன்னொரு நல்ல ஃபீமேல் சிங்கர் ஷாஷா திரிபாதி. காவிய தலைவன்ல வந்து இந்த பாட்டு தான் இவங்களோட ஃபர்ஸ்ட் சாங். அதுக்கப்புறம் நிறைய ரஹ்மான் ஆல்பம்ஸ்ல பாடி இருக்காங்க. புத்தம் புது வேலை புத்தம் புது நோடி திக்கியது மொழி தித்திக்கியது வாலி நானே வருகிறேன் கேளாமல் தருகிறேன் கண் தீண்டி உரைகிறேன் தீண்டி கருகிறேன். இன்னைக்கு புஷ்பா, பேட்டல் எல்லாம் இந்த வாய்ஸை நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இந்த சிங்கர் பேரு நகாஷ் ஆசிஸ். சந்தோஷம் தினமோ கொட்டுது மேல ஒரு சிட்ட குருவி போல இருந்தா கொட்டு மழையில் நீ தனியா ரெக்க நடங்கி நிக்க வேண்டி வரும். மருதாணி செவப்பு செவப்பு மகராணி சிரிப்பு சிரிப்பு. இவரை மரியான்ல வர சோனா பிரியா பாட்டுல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாரு ரஹ்மான். ஜாவேத் அலியும் ஹரிச்சரனும் இதே பாட்டுல பாடி இருப்பாங்க. ஆனா நகாஷோட வாய்ஸ் தனியா தெரியும். நண்டு பார்த்தது சோனா பரியா அது சுருண்டு சுண்ணாம்பா போய் ஒத்த காலு. சில சிங்கர்ஸ்க்கெல்லாம் எந்த ஜானர்ஸ்ல பாட்டை கொடுத்தாலும் வேற மாதிரி பாடுவாங்க. அதுல சிங்கர் முகேஷும் ஒண்ணு. இவரோட லான்ச்சும் ஏஆர் ரஹ்மான் மூலமா தான். கண்களால் கைது செய் படம் மூலமா. இந்த பாட்டு ரஹ்மானோட ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் கம்போசிஷன் சொல்லலாம். ஹெட்போன்ல கேட்டீங்கன்னா வேற ஒரு வேர்ல்டுக்கே கூட்டிட்டு போகும். தீக்குருவியாய் தீங்கனியன தீக்கைகளில் தீஞ்சுவையின தீப்பொழுதினில் தீண்டுகிறாய் நந்திதா பூமந்திர தீ தூண்டுகிறாய் தீயினை தீனதினை தேடுகிறாய். இதுல இப்படி பாடி இருக்கிற இதே சிங்கரை காவிய தலைவன்ல வேற ஒரு ஜானர்ல பாட வச்சிருப்பாரு ரஹ்மான். சொல்லிவிடு 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 இறுதி தீர்ப்பை நீ சொல்லிவிடு நின்று விடு நின்று விடு. 7ஆம் அறிவுல இந்த பாட்டு எப்போ கேட்டாலும் புல்லரிக்க வைக்கும். இதுல பாடின சிங்கர் பல்ராம் குரல் அப்படி. தமிழ்ல இவர் கொஞ்சம் சாங்ஸ் தான் பாடி இருக்காரு. ஆனா எல்லாமே செம்மையா இருக்கும். இயற்கையின் மொழிகள் புரிந்து விடில் மனிதரின் மொழிகள் இவரையும் ரஹ்மான் தான் லான்ச் பண்ணினாரு பார்த்தாலே பரவசம் படம் மூலமா. நீதான் என் தேசிய கீதம் ரஞ்சனா ரஞ்சனா. ரஹ்மானுக்கு இவர் பாடின இன்னொரு பாட்டு விடைகொடு எங்கள் நாடே கடல் வாசல் தெளிக்கும் வீடே. இன்னைக்கு ராப்ல கலக்கிட்டு இருக்கிற சிங்கர் பிளாசேவும் ரஹ்மான் மூலமா லான்ச் ஆனவர் தான் பாபா படம் மூலமா. இதுக்கப்புறம் ரஹ்மானோட நிறைய பாடல்கள்ல ராப் போர்ஷன்ஸ்க்கு கொலாப் பண்ணியிருக்காரு. சுக்வீந்தர் சிங், உதித் நாராயண் வாய்ஸ் எல்லாம் எப்படி ஸ்பெஷலோ, நார்த்ல இருந்து தமிழுக்கு வந்து அட்னன் சாமி வாய்ஸும் அவ்வளோ டீப்பா சோல்ஃபுல்லா இருக்கும். இவரையும் தமிழ்ல ரஹ்மான் தான் லான்ச் பண்ணியிருந்தாரு. ரஹ்மானுக்கு இவர் பாடின ரெண்டுமே வேற மாதிரி. ரஹ்மான் இன்ட்ரடியூஸ் பண்ணின 100கணக்கான சிங்கர்ஸ்ல கொஞ்சம் பேரை மட்டும்தான் நம்ம இந்த வீடியோல பார்த்திருக்கோம். ஃபுல்லா பார்க்கணும்னா இன்னும் எத்தனையோ இருக்கு. ஏஆர் ரஹ்மான் 92ல இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு அப்புறம் சிங்கர்ஸ் மியூசிஷியன்ஸ்னு எத்தனை பேருக்கு லைஃப் அமைச்சு கொடுத்ததோட இல்லாம நமக்கு மியூசிக்கலா வேற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்காரு, கொடுத்துட்டே இருக்காரு. இப்போ வர மோஸ்ட் ஆஃப் த மியூசிக் டைரக்டர்ஸ் இந்த மாதிரி டேலண்ட்ஸை ரெக்கக்னைஸ் பண்றதும் இல்ல. அதனாலதானோ என்னமோ எல்லா பாட்டுமே ஒரே மாதிரி நமக்கு கேக்குது. அதுவும் கொஞ்ச நாள்லயே நமக்கு எல்லாம் சலிச்சும் போயிருது. எது எப்படியோ ரஹ்மான் இனி வரப்போற ஆல்பம்ஸ்லயும் நிறைய புது வாய்ஸ்
ப்ராசஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி ட்ரெண்டில் இல்லை அட்வான்ஸ்டாக தான் இருக்க போறாரு. ஹாப்பி பர்த்டே ARR.